வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு ப்ராடக்ட்டை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் சார்ஜிங் அடாப்டர் வராது, பெரும்பாலுமான ஸ்மார்ட் ஃபோனில் வரல, எடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு நல்ல ஒரு பிடி வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. எங்கே போனால் நல்ல பிடி கிடைக்கும், எது பெஸ்ட் ப்ரைஸில் இருக்கும், சேஃபாக, அந்த மாதிரி விஷயங்கள் மண்டே போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த வகையில் நம்ம அடிக்கடி புதிய நல்ல பிடி நம்ம மார்க்கெட்டில் வந்துச்சுன்னா ரிவ்யூ பண்ணுவோம். அந்த வகையில் ரேஜரோட ஒரு 20 வாட் பிடி தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது சார்ஜிங் அடாப்டர் என்ன இருக்குங்கிறத அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டான்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன் பாருங்கள். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், மேல் பகுதியில் சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க, டைப் சி கேபிள். ஹை குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கேபிளை பார்க்கும்போது தெரியும், இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டிங்கிறத நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இதுக்கப்புறமா உள்ளாடி தான் உங்களுக்கு அடாப்டர் இருக்குது. அடாப்டர் ஒரு வழியாக தினுசாக வித்தியாசமாக பேக் பண்ணியிருக்காங்க. அதை வெளியே எடுக்கிறதே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஒரு வழியாக வெளியே எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த சார்ஜிங் அடாப்டரை பாருங்கள், ஆப்பிளோட சார்ஜரை பார்த்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். பேக் சைடை பாருங்கள், ஃப்ரண்ட் சைடை எப்படி பார்த்தாலும் சரி தான் அந்த மாதிரி ஒரு பாவனை கொண்டு வந்திருக்காங்க டிசைன்ஸ் வைஸ். அதே மாதிரி குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபீல் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு பிஸ் சர்டிஃபைடு பண்ணியிருக்காங்க. நண்பா, சார்ஜர் எந்த மாதிரி இருந்துச்சுங்கிறத பார்த்துருப்பீங்க, கேபிளோட குவாலிட்டியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி இதோட அவுட்புட்டை நான் சொல்லிட்டேன், 20 வாட் மேக்ஸிமம். இதோட பிடி உங்களுக்கு 20 வாட்டில் இருக்கும் பவர் டெலிவரி. இது மெயினாக எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, நம்ம ஒரு 15,000 20,000 கொடுத்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்குகிறோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சந்தையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீப் ரேட்டில் சார்ஜர் கிடைக்கும். 300 ரூபாய்க்கும் கிடைக்கும், 200 ரூபாய்க்கும் கிடைக்கும். அந்த சார்ஜரை நல்ல ஒரு தரமான ஸ்மார்ட் ஃபோனில் பயன்படுத்தும் போது ஃபோனோட பேட்டரியோட லைஃப் கம்மியாகும், இல்லை ஃபோனோட ஹார்ட்வேருக்கு ப்ராப்ளம் ஏற்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் அமையும். அதாவது தரமற்ற சார்ஜரை பயன்படுத்தும் போது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான பிடி பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி பிடி பயன்படுத்தும் போது ஓவர் ஹீட் ப்ரொடெக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இதில் அந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, எக்ஸசிவ் கரண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஓவர் சார்ஜ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்காக தான் இந்த மாதிரி நல்ல பிடி வாங்குறது. பொதுவாக பிராண்டு நல்ல ஒரு பிடி தருவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை, அந்த அடாப்டர் எடுக்கிறாங்க, இப்போ சார்ஜிங் கேபிளும் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஐஃபோன் அதாவது ஃபோன் வாங்கும்போது உங்களுக்கு சார்ஜர் தர மாட்டாங்க, அதுக்கு ஒரு ரேட்டு 6,000 7,000 சொல்லுவாங்க சார்ஜருக்கு. கேபிளுக்கு பார்த்திங்கன்னா 2,000 சொல்லுவாங்க, 1,500 சொல்லுவாங்க. அந்த மாதிரியே இப்போ நார்மலாக இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோனாக தரக்கூடிய பிராண்டும் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில், ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் ஒரு நல்ல சார்ஜர் சூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்ஷனாக இருக்கட்டும் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். இந்த சார்ஜர் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட பை லிங்க் கீழே கொடுக்குறேன். டிடிஜி டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறவங்களுக்கு பை லிங்க் கீழே கொடுக்குறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணும், எந்த மாதிரி பட்ஜெட்டில் கேட்ஜெட் வேணும், அதுவும் ஓப்பனாக தெரியப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய விஷயம், எனக்கு கேட்ஜெட்ஸ் ரொம்ப கம்மி ரேட்டில் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நான் உங்களுக்கு கேட்ஜெட் ஸ்டோர் அறிமுகம் பண்ணலான்னு இருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா நம்முடைய நண்பர்களுக்கு கம்மி ரேட்டில் கேட்ஜெட் வாங்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன விஷயங்கள் நான் அப்கமிங் டேஸில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அப்கமிங் டேஸில் கொண்டு வரது மீன்ஸ் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் விரும்புகிறேன், அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.